அருகே நமஸ்கரித்தான்பட்டி புதுப்பட்டி ரோட்டில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆலையில் வேதிப்பொருள் கலவை செய்வதற்காக வாங்கப்பட்ட இயந்திரம் சோதனை செய்யப்பட்டது. குஜராத் மாநிலம் பரோடாவைச் சேர்ந்த இன்ஜினியர் அகமது இப்ராஹிம் இயந்திரத்தை பொருத்தி சோதனை செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக வேதிப்பொருட்கள் வெடித்து இயந்திரம் அருகே நின்று கொண்டிருந்த பட்டாசு ஆலை கேஷியர் பாலமுருகன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இன்ஜினியர் அகமது இப்ராஹிம் 95% தீக்காயத்துடன் விருதுநகர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். விபத்து குறித்து தகவல் அறிந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் ஸ்பாட்டுக்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து நடந்த ஆலை மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் உரிமம் பெற்றது. 3 யூனிட்டுகள் இயங்கி வருவது தெரியவந்துள்ளது.